அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய 34வது கிளையை பார்ப்போம். ஈமானினுடைய 34வது கிளையாக தொழுகையை குறிக்கிறார்கள். அஸ்ஸலாத்துன் ஃபர்துன் வ நஃபீலுன். ஃபர்லான நஃபீலான தொழுகைகளை தொழுகின்றது என்பது ஈமானினோட கிளையாக இமாம் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த தொழுகையை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையாம் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இந்த தொழுகையை ஏவி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அகீமுஸ் ஸலாத் என்பதாகவே பல்வேறு இடங்களிலே கூறுகிறான். அது அல்லாமல் இன்னும் பல இடங்களிலே தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன முஃமின்களுக்கு இருக்கின்றது கிதாபம் மவ்கூதா, ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஃபர்லாக முஃமின்களுக்கு இந்த தொழுகை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமின்களுக்கும் எவ்வளவு கட்டாயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொழுகையை பற்றி பார்க்கும் பொழுது ஃபர்லான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் என்பதெல்லாம் இருக்கின்றது. அதிலே ஃபர்லான தொழுகை என்பது ஒரு நாளிலே 5 நேர தொழுகை, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய இந்த 5 நேர தொழுகைகளை ஃபர்லான தொழுகைகள் என்பதாக சொல்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி கூறுகிறார்கள். இந்த தொழுகையை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு அடிமை, ஒரு அல்லாஹ்வினுடைய வணக்கசாலியாக இருக்கின்ற ஒருவர், அவருக்கும் ஒரு காஃபிருக்கும் மத்தியிலே இருக்கின்ற வேறுபாடு என்பது தர்குஸ் ஸலாத், தொழுகையை விடுவதுதான். எவர் தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிரை போன்றவர். எவர் தொழுகையை பேணி தொழுது கொண்டே வருகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒரு ஆபிதை போன்றவர் என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த தொழுகையினுடைய இவ்வளவு மகத்துவ வாய்ந்த தொழுகையை சொல்கிறார்கள் அல்லவா, இதனுடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்கிறார்கள். அந்த காலமும் ஒரு இலையுதிர் காலமாக இருக்கின்றது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கீழே போய் நின்று அந்த மரத்தினுடைய கிளையை பிடிக்கிறார்கள். பிடித்து ஆட்டியவுடன் அந்த மரத்தில் இருந்த இலைகள் எல்லாம் உதிர்கிறது. இதை பார்த்துவிட்டு நபி அவர்கள் கேட்டார்கள், யா அபூதரே அப்படின்னு நபி அவர்கள் கூப்பிட்டவுடன் அவர்கள் கூறுகிறார்கள், லப்பைக் யா ரசூலுல்லாஹ், நான் இங்கதான் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க என்பதாக கேட்டவுடன் நபி அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக ஒருவர் 5 நேர தொழுகையை தன்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளிற்கும் 5 நேர தொழுகையை தொழுதால் இந்த மரத்திலிருந்து எவ்வாறு இலைகள் உதிர்கின்றதோ அதை போன்று அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தொழுகையின் காரணமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு இந்த ஃபர்லான தொழுகைகள் 5 நேர தொழுகையை எவர் தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்கிறது என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாக தெரிய வருகின்றது. அல்லாஹ் தஆலா ஜல்லஷானஹு தஆலா அவனை திருமறையிலே சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத் தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைலி. யார் இந்த 5 நேர ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறாரோ இன்னல் ஹசனாத், நிச்சயமாக அந்த தொழுகையினுடைய நன்மைகள், இந்த தொழுகை தொழுகின்றோம் அல்லவா, அதனுடைய நன்மைகள் என்ன செய்யுதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுதுஹிபுன ஸய்யிஆத், பாவங்களை அது அகற்றுகிறது. இந்த தொழுகையை தொழுவதினுடைய நன்மைகள் நாம் செய்கின்ற பாவங்களை அகற்றுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த தொழுகை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமலாக இருக்கின்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் அமாலி அஃதலுன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது. இந்த செயல்கின்ற அமல்கள் இருக்குதுல்ல, நல்ல அமல்கள், இபாதத்துகளிலே எது மிகவும் சிறந்தது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா. எந்த தொழுகை அதனுடைய ஆரம்ப வக்திலே தொழுகப்படுகின்றதோ அதுதான் மிகவும் சிறந்த அமல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு இந்த தொழுகை என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று இந்த ஹதீஸ்களை கொண்டு எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்,
தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகிறான். இதை கொண்டு பார்க்கும் பொழுது தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடும் பொழுது நம்மளுடைய உதவி நம் கேட்கின்ற தேவை என்பது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பது இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக இருக்கின்றது. எவர் அல்லாஹ்விடத்திலே தொழுதுவிட்டு தன்னுடைய தேவையை முன்வைக்கிறாரோ அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டுவிடும் என்பது இந்த ஆயத்தினுடைய கருத்தாக தெரிகிறது. எனவேதான் நாம் நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப தொழுகைகளை தொழுகின்றோம். உதாரணமாக ஒருவன் பாவம் அதிகமாக செய்து விட்டான், வருந்திய பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக தௌபா நஃபில் என்கின்ற தொழுகையை தொழுவார். அதை தொழுதால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக கருதப்படுகின்றது. அதே போன்றுதான் ஒருவருக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்து விட்டது, தன்னுடைய வாழ்வின் நன்மை நடந்து விட்டால் அதற்காக அவர் ஷுக்கூர் நஃபில் தொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக ஆகுவார். அதே போன்று ஒருவருக்கு ஏதாவது ஒரு தேவை அல்லாஹ்வினால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கின்றது என்றால் அவர் ஹாஜத் நஃபில் தொழுது அல்லாஹ்விடத்தில் தேவை கேட்கலாம் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஃபர்லான முன்னாடி நாம் பார்த்த ஃபர்லான 5 நேர தொழுகைகள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதற்கு அடுத்த அந்தஸ்திலே ஃபர்லான தொழுகைகளுக்கு அடுத்து சிறப்பு வாய்ந்த தொழுகை என்பதாக தஹஜ்ஜத் நஃபிலை சொல்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே இந்த எல்லா நேர தொழுகைகளையும் சரிவர பேணி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்த அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.